ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ளவர் கப்பிள்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு லாக் பண்ணுறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்டம் பனவடியில் இருக்கிற குத்திரப்பஞ்சான் அப்படிங்கிற அருவிக்கு. ஆனால் ஆக்சுவலாக அங்கே வந்து குத்திரப்பஞ்சான் அருவின்னு ஒன்று வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த அருவிக்கு வந்து யாரும் இந்த பக்கம் போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கன்னிமரந்தோப்பு அப்படிங்கிற இடத்துக்கு தான் போவாங்க. அந்த கன்னிமரந்தோப்புங்கிறது ஒரு அணைக்கட்டு, கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், சின்ன குற்றாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து. ஆனால் இது வரைக்கும் அந்த குத்திரப்பஞ்சான் அருவிக்கு வந்து யாருக்குமே பர்மிஷன் கிடையாது. நம்மளும் கன்னிமரந்தோப்புக்கே போகலாம், ஆனால் பேர் தான் குத்திரப்பஞ்சான் அப்படின்னு வரும். வாங்க போகலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா, இல்லை நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலி போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா, நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற பனகுடி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிடலாம். பனகுடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரிய கோவில் வழியாக, அதாவது கோவிலேருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி பெரிய கோவில் இருக்கும். அந்த கோவில் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் வழியாக மேக்கமாக்க, அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன் வழியாகவே அப்படியே போயிட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து வரும். போகிற வழியில் அழகான நிறைய கிராமங்களை பார்க்கலாம். அண்ணாநகர், சொக்கலிங்கபுரம், செண்பகலிங்கபுரம், இப்படி நிறைய ஊர் வர வழியில் இருக்கும். அதை கடந்து வந்துட்டிங்கன்னா இயற்கை அழகு அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மேகமும் மலையும் உரசுற மாதிரி ஒரு அழகான நேச்சுரல் காட்சி வந்து நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஊர் ஐலாண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூமாப்பட்டிக்கே சவால் விடுற அளவுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது வந்து ஹாய், குத்திரப்பஞ்சான் அருவின்னு சொல்கிறது இதோ இதாக இருக்கு பாருங்க. இதான் குத்திரப்பஞ்சான் அருவி. எல்லோரும் வந்து கன்னிமரந்தோப்புக்கு போயிட்டு தான் குத்திரப்பஞ்சான் போகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக குத்திரப்பஞ்சான் அருவிங்கிறது இதுதான். சீசன் டைமில் வந்து ஹெவியாக தண்ணி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழி என்னன்னு பார்த்தா இதோ சொல்லிட்டு உள்ளூடி போனால் தான் வழி உண்டு. ஆனால் அந்த வழியில் வந்து யாருக்குமே அலோடு கிடையாது. கன்னிமரந்தோப்புக்கு மட்டும் அலோடு. குத்திரப்பஞ்சான் அருவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அலோட் பண்ணாங்க. இப்போ வந்து காட்டு விலங்குகள்லாம் நிறைய இருக்கிறனால இந்த இடத்துக்கு அலோடு கிடையாது. ஆனால் இந்த அருவியில் வந்து குளிச்ச ஒரு பெரும் பாக்கியசாலிகள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு 90s கிட்ஸ் மட்டும் தான். ஏன்னா நான் வந்து உள்ளூர்காரன். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த இடத்த பற்றி எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படின்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டான்ஸ். இதுதான் குத்திரப்பஞ்சான் அருவி. ஆனால் குத்திரப்பஞ்சான் அருவியில் நல்லா நோட் பண்ணியாங்க, இந்த இடத்துல அலோடு கிடையாது. கன்னிமரந்தோப்பு தான் அலோடு. எல்லாரும் கன்னிமரந்தோப்புக்கு போகலாம். ஓகேயா, வாங்க. கிட்டத்தட்ட வந்து குத்திரப்பஞ்சானுக்கு வந்தாச்சு. சாரி, கன்னிமரந்தோப்புக்கு வந்தாச்சு. கன்னிமரந்தோப்புங்கிறது வந்து இதோ இந்த சைடு அப்படியே பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். இந்த ஓடை தான் வந்து கன்னிமரந்தோப்புன்னு சொல்கிறது. இந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் டைமில் வந்து எக்கச்சக்கமாக கூட்டம் வந்திருக்கும். இந்த சைட்லாம் பாருங்கள், அந்த சைடு என்ன வரும். வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஹெவி க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி மண்டே டைம் வந்திருக்கேன், அதனால் ஃப்ரீயாக வீடியோலாம் காட்ட முடியுது. மற்ற டைம்லாம் வேறு வர முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஒரு தனி ஐலாண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூமாப்பட்டி பிரதர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பனவடியில் இருக்கிற தனி ஐலாண்டு தான் வந்து இந்த இடம். ரொம்பவே வந்து ஒரு நேச்சுரலாக அந்த இடம் காமிக்க போகிறது. என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஃபோட்டோ எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தைரியமாக வரலாம். ஏன்னா ஒரு செம ஃபோட்டோ பிளேஸ், ஷூட் பிளேஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடம். வீடியோ எடுக்க வரலாம், ஃபோட்டோ எடுக்க வரலாம். நிறைய சுற்றி வந்து நேச்சுரலாக ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நின்றுட்டு சூப்பராக கவர் பண்ணி போக சொல்லலாம். சரியான கூலிங், காலை வைக்க முடியாது. பாப்பா எங்கே போகிற? இந்த ஆற்றை கடந்து போனால் தான் நம்ம வந்து அந்த கன்னிமரந்தோப்பு அணையை பார்க்க முடியும். அந்த அணையில் தான் வந்து எல்லாருமே குளிப்பாங்க. இந்த இடம் வந்து நிறைய பேர் துணி துவைக்கிறதுக்கு, இல்லை குட்டீஸ்லாம் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி இடத்த யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இடம் சூப்பராக இருக்கும். இது தாண்டி, இந்த ஆற்றை தாண்டிட்டு நான் உங்களுக்கு விஷுவல் காட்டுறேன். பாப்பா சேஃப்டியாக போயிருவியா? மழை டைம் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி வரும். சம்டைம்ஸ் வெள்ளம் கூட வந்திருக்கு இந்த இடத்துல. ஹாய், நம்ம இப்போ கன்னிமரந்தோப்புக்கு வந்தாச்சு. இதோ இந்த பிளேஸ் தான் கன்னிமரந்தோப்பு. வேறு லெவலில் இருக்கும் குளிக்கிறதுக்கு வந்து. அங்கே ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் குளிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காட்ட வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உள்ளே குளிக்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ க்ரௌட் இருக்கும் அந்த இடத்துல. அந்த மொத்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கூட்டம் வந்து. மேலே ஃபுல்லாகவே நடந்து இருக்கும் ஆட்கள் வந்து. நான் அந்த வீடியோ வந்து கடைசி கிளிப்லையும் காட்டுறேன், அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வாங்க நம்ம திரும்ப உள்ளே போகலாம். ஆமாம்,
கன்னியாகுமரி மாவட்ட வனச்சரகத்துக்கு உட்பட்ட இந்த இடம் வந்து நெல்லை மாவட்டம் பனவடியில் தான் இருக்குது. நீங்களும் ஃப்ரீயாக தான் வாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்மளும் லாக் பண்ணிட்டு ஜாலியாக படம். ஆப்ஸ் என்ன பண்ணுது? குளிக்க முடியலையோ? ஏன் குளிக்க முடியல? அதெல்லாம் குளிக்க முடியலையா? இந்த அருவிக்கு வந்துட்டு இந்த அணைக்கட்டுக்கு வந்துட்டு சேஃப்டியாக பத்திரமா எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு போங்க. ஏன்னா இந்த இடமே வந்து சுற்றி வனவிலங்குகளால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதிகமான கூட்டம் இல்லாத டைமில் தான் அந்த வனவிலங்குகள்லாம் வந்து வெளியே வரும். மற்ற டைமில் இங்கே க்ரௌட் டைமில், அதாவது சாட்டர்டே சண்டே வரும்போது வந்து அந்தளவுக்குலாம் அது பயம் இருக்காது. ஆனால் தனியாக வரீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து புலி நடமாட்டம்னு சொல்லிட்டு 144 போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான ஏரியா தான். அதனால் கொஞ்சம் ஆட்கள் இருக்க டைமில் வாங்க. எல்லாரும் ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சட்டா.